கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவனை குறித்த, அவருடைய மகத்துவத்தை குறித்த பாடல்கள் நம் மனதை உருக்கும். அதே போல ஒரு தாயை குறித்து அல்லது தகப்பனை குறித்த பாடல்களும் மனதை உருக்கும். அது உலகத்திலே உண்டு. அன்பான தாய்மார்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு அன்னையர் தினம். ஒரு தாயை குறித்து பேச வேண்டுமானால் எங்கிருந்து தொடங்கலாம்? சிலரிடம் கேட்டேன், அவர்கள் பதில் சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் நாம் கேட்கும் பொழுது யோசித்திருக்கலாம், ஒரு தாயை பற்றி பேசும் பொழுது அதை எங்கிருந்து தொடங்கலாம்? அவள் ஒரு பெற்றாருக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையாக இருந்ததிலிருந்து பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் உலகம் எங்கிருந்து பேச தொடங்கும் என்று சொன்னால், அவள் பிள்ளையை பெற்ற பிறகு அந்த பிள்ளைக்கு அவள் தாயாக அதை கையில வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து பேசும். ஆனால் நான் தாய்மை அடைவதிலிருந்து அதை தொடங்கி பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், நாம் வாழும் இந்த காலத்தில் தாய்மை அடைவது சவாலா இருக்கிறது. அந்த தாய்மை அடைந்து பிள்ளை பேறு பெறுவது சவாலாக இருக்கிறது. அப்படி ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆக நாம் ஒரு தாயை பாராட்டுவதற்கு, அவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு, அவர்கள் தாய்மை அடைவதிலிருந்து பாராட்டுவது தகுதியாக இருக்கும். தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தெளிவாக சொன்னார். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தேவன் மிக முக்கியமான 10 கட்டளை என்று எல்லாரும் இன்றைக்கு பார்க்கிற அந்த 10 கட்டளைக்குள் அதன் மையத்தில் இதை வச்சிருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதை அப்படியே கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 6:1-3 வசனங்களிலே, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள், வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை, நீங்கள் நன்றாயிருப்பதற்கு கனம் பண்ண வேண்டும். இது தேவனுடைய கட்டளையாக பார்க்கிறோம். முதலிலே ஒரு பெண் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட போது அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் அவளை உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆதாம் என்ன செய்தாராம்? ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை இல்லை இது? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஏன்னா அந்த முதல் தாய் உருவாக்கப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமானது, அது ரொம்ப அதிசயமானது. ஒரு ஆணின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதான் நம்முடைய விசுவாசம். அந்த முதல் பெண்மணியானவள் இதற்கப்புறமான எல்லா ஜீவன்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாயானவள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வீட்டிலே கூட தாய் அந்த வீட்டில் எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருப்பாங்க. ஆசைப்பட்டு வாங்கின மீன் குஞ்சுகளாக இருக்கலாம், கோழி குஞ்சுகளாக இருக்கலாம்,
நாய் குட்டிகளாக கூட இருக்கலாம். அந்த வீட்டு அம்மாவுக்கு தான் அது பொறுப்பாக போய் சேரும். உற்சாகமாக வாங்கின பிறகு அம்மா தலையில் தான் அதை கட்டிடுவாங்க. அவங்க தான் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். நிறைய வீடுகளில் அது அப்படிதான் இருக்கும். உண்மைதான். அப்போ அந்த முதல் மனிதன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், அது தேவனுடைய வார்த்தை, சத்தியமா இருக்கிறது, ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இந்த மதர்ஹுட், தாய்மை, மதர்ஹுட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இட்ஸ் a great call of God. தேவன் உங்களை இந்த பூமியில தன் திட்டத்துக்குள் அழைப்பதுதான் இந்த தாய்மை என்பது. The motherhood is a great call of God. And also it is a great blessing of God. அந்த தாய்மை என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது பாக்கியம். அவளை பாக்கியவதினா அது ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இந்த தாய்மை அடைந்து இன்றைக்கு இருக்கிற தலைமுறையை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய சவாலை அந்த காலத்திலேயே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால்தான் நான் அங்கிருந்து தொடங்குறேன். எனக்கு தெரிந்த மகளை போன்ற 2 பேரை நான் பார்த்தேன் சில மாதங்களில். ஒருவரை ஒரு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன். அந்த தாய்மை அடைந்த பிறகு அந்த தாய் அடைந்த துன்பங்களை பார்த்தேன். தினமும் துன்பப்படுவதை பார்த்தேன். அதாவது அந்த பிள்ளையை தன் வயிற்றுக்குள்ளே காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு நெருக்கடி வந்தது. பிள்ளை உண்டான பிறகு அசையாமல் படுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது 1 மாதத்துக்கு மேலே படுத்துட்டே இருந்தாங்க. மருத்துவமனையில் சில வாரங்கள், வீட்டிலே சில வாரங்கள், நம்முடைய பிள்ளைகளில் 1-2 பேர் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஒரு பெரிய சேலஞ்ச் அது. அப்படியானால் தாய்மை அடைந்தவரை அதை மதிப்போட தேவனுடைய ஈவாக, தேவனுடைய கிருபையாக பார்த்து அங்கிருந்து அவர்களை நாம் பாராட்டுவது அல்லது அவர்களுக்கான அக்கறை செலுத்துவது நியாயமாக இருக்கும். பிள்ளையை பெறுவதற்கு முன்னால் சேலஞ்சஸ், பிள்ளையை பெற்ற பிறகு சேலஞ்சஸ். இந்த தலைமுறைக்கு முன்னால அம்மாக்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப பெருசா பேசுறதெல்லாம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை நாம் கண்ணால பார்க்கிறோம், நிறைய விவரங்களை கூட பார்க்கிறோம். இந்த உலகம் நிறைய விவரங்களை அதை குறித்தெல்லாம் தெரிவிக்கிறது. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் தாங்கள் தாயாக இருந்த பொழுது பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவங்க சொன்னதில்லை. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கவும் இல்லை. இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தாதான் கஷ்டம்தான், ஆனா இன்னைக்கு ஒப்பிட்டு பார்த்தா அப்படியா இல்லை. அதனால ஒரு தாய்மையை பாராட்டுவது, அந்த தாய்மை அடைந்ததிலிருந்து செய்வது நியாயமாக இருக்கும். அதை அந்த வீடு செய்வது, அதை அந்த கணவன் செய்வது நியாயமாக இருக்கும். காரணம் அவ்வளவு பெரிய ஒரு சவால்களை, துன்பங்களை அவர்கள் சகித்து பொறுத்து அவர்கள் நடக்க வேண்டியிருக்கு இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக. அடுத்தது, ஒரு தாயினுடைய ரோல் என்ன மாதிரின்னா அவங்க ரோல் அவங்களுக்கு இருக்கு. ஒரு தாயாக உருவாகிற ஒரு பெண்மணி, ஏற்கனவே உங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னால மரியாதை பற்றி சொல்லியிருந்தேன். அவள் தாயான பிறகு அந்த இளம் பருவத்திலே என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டார்கள். அது தேவ குழந்தை, தேவ மகன் பிறக்கிறார். அதனாலே அவர்கள் தனக்குள்ள ஒரு போராட்டம், நியமிக்கப்பட்ட புருஷன் அவனிடத்திலே ஒரு போராட்டம், அந்த குடும்பம், இவர் குடும்பம், சமுதாயம், பல போராட்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று நாம் கொஞ்சம் கவனிச்சோம். அப்படியானால் இன்றைக்கு தாய்மை அடைந்து உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கான சவால்கள் பல கோணங்களிலே இருக்கும். உடல், மனம், உணர்வு, உறவுகள், இப்படி எல்லாமே இருக்கும். அதை விளங்கி அதற்கேற்றால் போல நடத்துவதற்கு இல்லையா, அதுக்காக தான் ஒரு ஆண் இருக்கிறான். இப்போ அவங்க வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அந்த பிள்ளைய ரொம்ப மகிழ்ச்சியா வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைய, தான் பெற்றெடுத்த பிள்ளைய அந்த தாய் வளர்ப்பதற்கான, அந்த பிள்ளையை நடத்துவதற்கான உரிமை உள்ளவளாக இருக்கிறாள்.
வளர்க்குறாங்க. ஒரு பெற்றோராக சேர்ந்து வளர்க்குறாங்க. வளர்ந்த பிறகு ஒரு கொஞ்ச காலத்துல குழந்தை பருவத்தில் பால், தேன், நல்ல ஆகாரங்கள், தாங்கள் சாப்பிடாததை, தாங்கள் அனுபவிக்காததை எல்லாம் இன்றைக்கு உலகம் எதெல்லாம் நல்லது என்று சொல்லுகிறதோ அதில் மிக நல்லதை அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்றாங்க? எடுத்த உடனே ஒரு தாயாக, ஒரு கேர்டேக்கரா, அந்த பிள்ளையை போஷிக்கிறவரா, உடம்பு சரியில்லைன்னா ஒரு செவிலியரா, அந்த பிள்ளைக்கான சுகத்தின் மேலே அக்கறை உள்ளவரா, அந்த பிள்ளையை சுத்தம் பண்ணுகிறவரா, அந்த பிள்ளையை நடத்துகிற ஒரு ஆசிரியரா, அந்த பிள்ளையை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலரா, எல்லா ரோலும் அதிகபட்சம் பண்றது தாயாக இருப்பார்கள். அப்ப அந்த தாயோட ஸ்பரிசம், அந்த தாயோட உணர்வு கலந்த அந்த வழிநடத்தல் ரொம்ப நல்லவன் இந்த குழந்தைக்கு இருக்கும். மேலை நாடுகளில ஏன் அந்த தலைமுறை வெகு சீக்கிரம் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போனது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அறிவியல் பூர்வமான ஒரு தகவல் என்னன்னா, மேலை நாடுகளிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை பால் மறக்கும் சமயத்திலேயே, அதற்கு முன்னாலேயே அதை மிகவும் தனியாகவே வைத்துவிட்டு இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லி தனியா வளர்ப்பாங்க. அந்த பிள்ளை வெகு சீக்கிரத்திலே தனக்குரியதை செய்து கொள்ள வேண்டும் என்று அதை தனியாகவே வளர்ப்பாங்க. அதனால அது தனியாக போவதற்கு வெகு சீக்கிரத்திலே முடிவெடுத்து விடும். அதனாலதான் நிறைய குடும்பங்களுக்குள்ளே, பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்களுக்குள்ளே மேலை நாடுகளில பிள்ளைகள் 10 பருவம் தாண்டிய பிறகு, பள்ளி பருவம் தாண்டிய பிறகு அந்த குடும்பத்தோடு இருப்பதில்லை. நம்ம பார்க்கிறோம். அதான் இன்னைக்கு உண்மையும் கூட, செய்தியும் கூட. ஆனால் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய கலாச்சாரத்துக்குள்ளே அந்த பிள்ளை, அந்த தாய் பொத்தி பொத்தி வளர்ப்பதை, அந்த தகப்பன் போஷித்து வளர்ப்பதை பார்க்கிறோம். நல்ல விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான். இப்பொழுது அந்த தாயை அந்த பிள்ளை குழந்தையாக பார்ப்பது, சிறுவனாக சிறுமியாக பார்ப்பது, ஒரு வாலிப பிள்ளையாக ஒரு வாலிபனாக பார்ப்பது, அவன் திருமணமாகி பார்ப்பது, அவன் முதிர் வயதில் பார்ப்பது, இவ்வளவு பார்வைகள் இருக்கிறது. இது எல்லாத்துலேயுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த பிள்ளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்? தன் தாய் தான் எல்லாமேன்னு பார்க்கும் ஒரு பருவத்துல. அந்த தாயை பைத்தியம் என்று பார்க்கும் ஒரு பருவத்துல. பைத்தியம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க, லூஸ் மாதிரி. அதான அர்த்தம். அப்போ அந்த தாயை ஒரு குறிப்பிட்ட பருவத்துல நாம் எவ்விதமாக அசட்டை செய்து விடுகிறோம், என்ன பண்ணிடுறோம்? ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், எழுதிக்கங்க. அப்படிதான் நம்ம செய்கிறோமா என்பதை நீங்கள் பிறகு கூட ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல என்ன பண்றோம்? தாயின் உடனே டேக் இட் கிராண்டட் அப்படின்னா, அம்மா தானே, அம்மா தானே. அம்மாவுக்குரிய ஒரு கடமையை செய்யும் விஷயத்துல அதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல நம்ம பொதுவா என்ன நினைச்சிடறோம்? அம்மா தானே. டேக் இட் ஃபார் கிராண்டட். மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்து செய்வது, அதை கவனித்து செய்வது, அதை இப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறது அப்படின்னு இருக்கிற அந்த பிள்ளையோ அந்த மகனோ அம்மா தானே அப்படின்னு பார்க்கிற ஒரு கட்டம் வந்துடும். இரண்டாவது, அவர்களுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ தானே செய்யணும், உன் கடமை தானே அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள அம்மா கொடுக்கிற அன்பை பார்க்க மாட்டாங்க. They don't see the love of the mother. They see it's only just a duty. அது என்ன, நீ தானே செய்யணும். அப்ப வெறும் கடமையாக பார்ப்பாங்க. அதுல நியாயமா என்பதை யோசிங்க. அடுத்தது, அம்மாவை பாராட்டுவது வரவே வராது. பிள்ளைகளுக்கு அம்மாவை பாராட்டுவது வராது. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்க? அம்மா கிராண்டட், அம்மான்னா செஞ்சுதான் ஆகணும். அம்மாவை ஏன் பாராட்டணும்? அம்மாவை பாராட்டுறதுக்கு கூச்சமா இருக்கும். ஊர்ல இருக்கிற அம்மாங்களெல்லாம் பாராட்டுவாங்க, ஆனா தன் அம்மாவை பாராட்ட மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் அதை செய்கிறோம், நாம் அதை தவறை செய்கிறோம். அம்மாவுக்குரிய ஒரு அப்ரிசியேஷன். அம்மாவுக்கு ரொம்ப லேக்கிங் என்ன அவங்க மனசுக்குள்ளன்னா, தாங்கள் பாராட்டப்படவில்லை என்பது தங்களுடைய பருவம் எல்லா காலங்களிலுமே அவங்களுக்கு இருக்கும்.
வேணா நீங்க இங்க போய் உட்காந்து கேட்டுப்பாரு, தைரியம் இருந்தா. இதுக்கு அம்மான்னு கேட்டு பாருங்களேன், சொல்லுவான். சிலர் சொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா கேட்கிற பிள்ளை மனசு கஷ்டப்பட போகுதுன்னு. அப்படிலாம் இல்லை, பண்ணுவாங்க. அதான் அம்மா. அடுத்தது அவர்களை தவிர்த்து விடுவது. அம்மாவை சுலபமாக என்ன பண்ணலாம்? தவிர்த்தலாம். அம்மா தானேன்னு ஒரு கிராண்டடா எடுக்கிறவங்க ஒரு கட்டத்தில் அம்மாவை தவிர்த்து விடுவது ரொம்ப சுலபம். பரவாயில்ல, இந்த தவறை நாம் செய்வோம். அடுத்தது அம்மாவை தகுதியில்லாத வார்த்தைகளால் பேசுவது. அம்மாவை அப்படி பேசக்கூடாது, ஆனால் தகுதியற்ற வார்த்தைகளால் பேசுவது. இன்றைக்கு சினிமாவிலே பேசப்படும் விஷயங்களை, பரியாச வார்த்தைகளை எல்லாம் அம்மாவிடம் பேசுவது. தேவன் இதுக்கு எல்லாமே சட்டம் கொடுத்துருக்காரு, இதுக்கு எல்லாமே வசனம் கொடுத்துருக்காரு. அது பிறகு படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்ப வெறும் ஸ்டேட்மெண்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது அம்மாவை அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. என்னன்னா, பிளாங்கா சொல்லிடுவோம், உனக்கு புரியாது, அவ்வளவுதான், உனக்கு தெரியாது, அப்படி சொல்லிட்டு அவங்களை அப்படியே கடந்துட்டு போயிட்டே இருப்போம். நாம் மிகப்பெரிய அறிவாளிகளை போல பேசிக் கொண்டிருப்போம். அம்மாவுக்கு புரியாது, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உட்காந்து கேட்டீங்களா, பேசுனீங்களா, இதை பத்தி என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்டீங்களா? இல்லை, கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், புரியாதும்மா, உனக்கு புரியாது. அவங்களுக்கு புரியாத விஷயத்தை பத்தி ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் சில விஷயங்கள் புரியாதுன்னுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணணும், மொத்தமாவே அம்மானா யாரு ஒரு குறிப்பிட்ட பருவத்துல புரியாது. ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் அறிவாளிகளாக வளரும் பொழுது, கவனிக்கிறீங்களா, நீங்கள் அறிவாளிகளாக வளரும் பொழுது அம்மா முட்டாள்கள் ஆவாங்களா? அது எப்படி ஆயிடுவாங்க அவங்க? நீங்க அறிவாளி ஆகுறீங்கன்றது கரெக்ட், ஆனா அது எப்படி அம்மா முட்டாள் ஆகுறாங்க? அது எப்படி அவங்க முட்டாள் ஆவாங்க? அப்ப நம்முடைய பார்வையில தான், நம்முடைய புரிதல்ல தான் பிரச்சனை. இன்னைக்கு மாடர்ன் அம்மாக்கள் அறிவாளிகளா இருக்காங்கல்ல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல கையில செல்போன் வச்சுக்கிற அம்மாக்கள் அறிவாளிகளா? சில விஷயங்கள்ல அம்மா நீ ஏன் பண்ண, நீ அம்மா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம் இல்ல? அப்ப அவங்க கத்துக்கிறாங்கல்ல. உலகத்திலேயே தன்னை ரொம்ப அழகா சூழ்நிலைக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள் பெஸ்ட்ன்னு சொன்னா அது அம்மாவா தான் இருக்க முடியும். அப்பா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு அம்மா தான் அப்பா இல்லாத பொழுது அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டே போகிறார்கள். தைரியமாக அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டே போகிறார்கள். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரையும் வளர்ப்பாங்க அந்த அம்மா தான். ஆனா அது முன்னாடி வரையும் அவங்க அப்படியே பூச்சி மாதிரி புழு மாதிரி இருந்திருப்பாங்க. எந்த சூழ்நிலைக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிற மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக, புத்திசாலியாக இருப்பவர் அம்மா தான். Try to understand your mother. அம்மாவை பல காரணங்களுக்காக இன்னைக்கு உலகமானது அசட்டை செய்து விடுகிறது. அதனால வேற ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. அடுத்தது disrespecting her boundaries. அம்மாவுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாம மரியாதை குறைவாக நடத்துவது. நம்ம முடிவு பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல என்ன பண்ணுவோம், நீ அங்க வராது, உன்னால அது முடியாது, நீ அங்க இருக்க வேண்டாம். அந்த பவுண்டரியை யார் செட் பண்றோம்? அந்த புருஷன் செய்யலாம், அல்லது மகன் செய்யலாம், அல்லது மகள் செய்யலாம், அல்லது உறவுகள் செய்யலாம். அவங்களுக்கான பவுண்டரியை கொஞ்ச நாள் என்ன பண்ணிடுவோம், நாம வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பெண் பிள்ளைன்னும் போது அவங்களுக்கு ஒரு எல்லையை போடுவது ஒரு வழக்கம் தான். இவ்வளவுதான், இப்படித்தான் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவர்கள் தாயாக பிள்ளை பெற்று வளர்ந்து அவர்கள் முதிர்ந்திருக்கும் பொழுது கூட அவளுக்கான எல்லைகளை போடுகிற ஒரு வழக்கம் சமுதாயத்தில் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறதா? அடுத்தது அம்மா அப்படின்றவங்கள ஒரு காலியான ஒரு இடம் இருந்துன்னு சொன்னா போறவங்கெல்லாம் அங்க அப்படியே குப்பையை வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு டம்பிங் கிரவுண்ட் மாதிரி. இந்த டர்னிங்ல டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல போட்டு போயிடுவாங்க, இந்த டர்னிங்ல அங்க டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் பாக்ஸ் அங்க போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அம்மாவை எங்கேயோ இருக்கிற கோபம், யார் மேலேயோ இருக்கிற வெறுப்பு, வீட்டுல வந்த உடனே புருஷன் யார் மேல காமிப்பாரு, மனைவி, பிள்ளைங்க யார் மேல காமிப்பாங்க, அம்மா. அம்மானாலே அடிக்கலாம் நல்லா. அவங்க
அதெல்லாம் நாம் செய்கிறோம். நமக்கு அது ஒன்றும் தப்பாவே தெரியாது. ஆனா அந்த மாதிரி அடி வாங்குற அம்மா அதை என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த காயம் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சில நேரங்கள்ல தைரியமா இருந்தா மனைவி கேட்பாங்க, ஆபீஸ் தான் பிரச்சனை, எங்கே இருக்கீங்க, இது வீடு. அம்மா அவ்வளவு ஹார்ஷா சொல்ல மாட்டாங்க சில நேரத்துல. இல்ல, சில நேரம் சொல்லுவாங்க. அம்மாவை தேவையில்லாதவைகளை போடுகிற ஒரு குப்பை தொட்டி மாதிரி, ஒரு காலி இடம் மாதிரி நாம் சில நேரம் பயன்படுத்தி கொள்கிறோம். அடுத்தது, அம்மாவுடைய முடிவை நாம் எடுப்பது. அம்மா முடிவு எடுக்கணும், நம்மளே முடிவு எடுத்துருவோம். ஆமாம்மா உனக்கு இது வேண்டாம், அவங்க சொல்லலை, ஆனா நம்ம முடிவு எடுத்துருவோம் இது வேண்டாம். அவங்க மனசுக்குள்ள விருப்பம் இருக்கலாம், ஆனா முடிவை நாம முன்கூட்டி எடுத்துருவோம். யோசி, கொஞ்சம் வளர்ந்த பிறகு அல்லது ஒரு சம்பாதிக்கிற வயசு வந்த பிறகு அம்மாவுக்கானதை நாம் முடிவெடுத்து செய்வதாக இருக்கும். அவங்க அதை ஏற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்ல சந்தோஷமா தான் ஏற்றுக்குவாங்க. ஆனா அதை பற்றி அவருடைய எண்ணம் என்ன, அவங்க அதை எப்படி பார்த்தாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம் தானா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. கிறிஸ்துக்குள்ளான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், கர்த்தருடைய வார்த்தையினால் வளர்க்கப்படுகிற நாம் இந்த தவறு செய்யக்கூடாது. எல்லாருமே இதெல்லாம் புரிஞ்சுக்காம கூட செய்யலாம், கவனித்து நாம் இதை சரி செய்யணும். அம்மாவை ஜட்ஜ் பண்றது, அம்மா ஒரு வாலிப பருவத்தில் எப்படி இருந்தாங்க, அவங்களே ஐயோ நான் இப்படி முட்டாளா நடந்தேன், நான் இப்படி முட்டாளா பேசினேன் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வேற அவங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நீ அப்படித்தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அம்மா காலத்தால வளர்ந்துருப்பாங்க, அனுபவத்தால வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா we judge them. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்களோ அப்படிதான் இப்பவும் நீங்க இருக்கீங்கம்மா அப்படின்னு அவங்கள wrongly we judge our mothers. அதை செஞ்சிருக்குமா யோசி. அடுத்தது, ரொம்ப கடினமான வார்த்தைகளை தாயை நோக்கி பேசுவது. யாரை பேசுவாங்க திருப்பி அடிச்சுடுவாங்க, ஆனா அம்மா திருப்பி அடிக்க மாட்டாங்க பெரும்பான்மையா. அதனால எவ்வளவு ஹார்ஷா வேணாலும் என்ன பண்ணலாம், அம்மாவை பேசலாம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு நம்ம உடனேமா அது சாரி கிடையாது, அது பேரு சும்மா இந்த வார்த்தை தான் வருமே தவிர சாரின்ற வார்த்தை அங்க வராது. அம்மாவும் அதை சாரின்னு அர்த்தம் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. உங்களோடு இருக்கும் உங்கள் தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், what you do with your mother. உங்களோடு இருக்கும் தாயை நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நம்மோடு இருக்கும் ஜீவராசிகள் மேலே காட்டுகிற பரிவு, அன்பு, கவனம், அக்கறை அநேகர் இந்த தலைமுறை தன் தாய் தகப்பனிடத்திலே காட்டுவதில்லை. புரியும் நினைக்கிறேன். அடுத்தது, கம்பேரிங் யுவர் மதர் டு அதர் மதர்ஸ். சின்ன வயசுலேருந்து அது வரும், அது விளையாட்டாக இருக்கும். ஆரம்பத்தில் அவங்க மம்மி ரொம்ப அழகாக இருக்காங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது பிள்ளைங்க பேசிக்குவாங்க, அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்கம்மா, நீங்கள் என்னம்மா அப்படி இருக்கீங்க. அப்போ அது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் வளர்ந்த பிறகு உங்கள் அம்மாவை நீங்கள் அவர்கள் உடை, அவர்கள் உணவு, அவர்கள் பேச்சு, இதை கொண்டு இன்னொரு அம்மாவோட நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுக்கல, அது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். இன்னொரு செய்ததை நீங்க நல்லா இருந்ததுன்னு கூட சொல்லுங்க, சொல்லும் போது கவனமா சொல்லுங்க, அதை எப்படி சொல்லணுன்றத நினைச்சு சொல்லுங்க. கண்டினியூவா நீங்க அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் அந்த தாயோடு இந்த தாயை ஒப்பிடுவதாக இருக்கும். யுவர் மதர் இஸ் யுவர் மதர். உலகத்திலேயே அவங்க ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு மதர். She is the best mother God has given to you. தேவன் கொடுத்த தாய் உங்களுக்கு. தாய் இழந்தவர்கள் ரொம்ப யோசிப்பீங்க, தாய் இருப்பவர்கள் ரொம்ப யோசிக்கணும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான தவறுகளை நான் செய்வேன், நீங்களும் செய்வேன். கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் அங்கிருந்து என்ன பண்ணணும், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும்.
இப்ப சில வசன பகுதிகளுக்கு போகலாம். நாம் வாசித்தோம் இல்லையா, நீதிமொழி 31ஆம் அதிகாரம். அதுல குணசாலியான, புத்தியுள்ள, சுறுசுறுப்பான, உழைக்கிற, தன் குடும்பத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவரை நாம் பார்த்தோம். அவள் அந்த வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் இருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றத வரிசையை பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கிற அந்த தாயை என்ன பண்ணாங்க அப்படின்னா, 28 பாருங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார். இவரும் தான் கம்பேர் பண்ணாரு. ஆனா இவர் எப்படி சொன்னார் பாருங்க, யூ ஆர் தி பெஸ்ட். நம்ம எப்படி சொல்லிடுவோம், என்ன செய்யுது, அங்க என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன டேஸ்ட். இன்னிலிருந்து சில முடிவுகள் நீங்கள் எடுக்கணும். அது என்னன்னு தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி அது நீதியா இருக்குமானால் நீங்கள் அதை எடுக்க வேண்டும். அநேக குணசாலிகள் இருந்தது உண்டு. அவளை புகழுகிறாள், பாக்கியவதி என்கிறார். இவர் பிளஸ்ட் மதர். அம்மா நீ ஒரு பாக்கியவதி, எனக்கு நீங்க தாயா இருக்கிறது நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலிமா. பல நேரம் நாம் நம்முடைய தாயை பாராட்டியிருந்த மற்றவர்களை பாராட்டினது அதிகமாக இருக்கும். ஏன் தெரியுங்களா, அவங்க பாராட்டுறதுனால நம்ம பாராட்டுறோம். நம்முடைய தாயை நம்மளை பாராட்ட மாட்டாங்க வெர்பலா, வாய் வழியில. ஆனா அவங்க நம்மளை பொறுத்து கொண்டது எல்லாமே என்னவா இருக்கிறது, பாராட்டு தான். நம்மை சகித்து கொண்டது எல்லாமே பாராட்டு தான். நமக்கு பணிவிடை செய்வது எல்லாமே பாராட்டு தான். அவங்களுக்கு அதான் லாங்குவேஜ். Remember your mother. தாய்மை அடைவதிலிருந்து ஒரு பெண்ணை தாயாக பாருங்கள். பிள்ளை பெறுவதோட வலியை உணர்ந்து பாருங்கள். அந்த பிள்ளையை வளர்க்கிற அந்த பொறுப்பிலே அவர்கள் நிறைவேற்றும் பல கோணங்களில் இருக்கிற கடமைகளை பாருங்கள். கர்த்தருடைய வசனம் நமக்கு இதை போதிக்கிறது. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம் ஜனத்துக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது சிலதெல்லாம் சொல்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். கோபத்தினாலே நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை அடித்திருக்கிறீர்களா? கையை நீட்டி அடிச்சதில்லை அப்படின்னு இருக்கலாம். வார்த்தையினாலே கூட நாம் அடிப்போம். ஏன்னா நமக்கு ஒரு நல்லாவே தெரியும், தீயினால் சுட்ட புண்ணை விட வாயினால் சுட்ட புண் ஆறாமல் இருக்கக்கூடிய ஒரு வடுவை அது உண்டாக்கும் என்று சொல்லி, தாயை தலைகுனிய, அவர்கள் வெட்கப்பட, அவர்கள் மனம் வருந்த, உங்க கண்ணுக்கு முன்னாலே அழாம தனியாக போய் அழும்படி இருக்க, அவர்கள் தங்கள் உறவுகளுக்கெல்லாம் முன்னாலே அவர்கள் வெட்கப்படி, இப்படி எல்லாமே நம்ம பல விதங்களில அந்த தாய்க்குரிய ஒரு வேதனை கொடுத்துருப்போம் இல்லையா. அது அடிச்சு வரணும்னு மட்டும் அவசியம் இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு வகையில கூட செஞ்சிருக்கலாம். உணர்ந்து கட்டிடத்துல நாம் மனம் திரும்பி இனி இருக்கும் காலத்திலே அவர்களை தேவ வார்த்தையின்படி, தேவ நீதியின்படியாக நடத்துவது, அவர்களை அன்பு பாராட்டுவது அவசியம். இப்போ 17ஆம் வசனம். சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். சபித்தல், தன் தாயை சபித்தல். நேற்றைய முன்தினம் ஒரு தகப்பனை அந்த வீட்டின் இளைய மகன் வெட்டி கொன்றான். அந்த வீட்டு வாசல்லையே. அவங்க அப்பாவுக்கு அந்த ஏரியாவில் ஒரு நிலம் இருந்தது, அதை தன் பேருக்கு கேட்டான். அவர் அதை கொடுக்கல. அதுக்கு ஒரு நியாயம் இருந்தது. பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, மற்ற பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு மட்டுமே கொடுன்னு கேட்டான். கொடுக்கவே இல்லை. தன் வீட்டு வாசல்லையே வெட்டி கொண்டான். இன்றைக்கு உலகம் இவ்வளவு கொடூரமாக இருக்கு. ஆனா வார்த்தையினாலே நம்முடைய தாயை நாம் வெட்டி சாய்க்கிறோமா? அவள் இறுதியை வெட்டப்படும்படியாக நம்முடைய வார்த்தைகள் இருக்குமா? அவர்கள் கண்ணீர் சிந்தும்படியாக வார்த்தைகள் இருந்திருக்குமா? அவர்கள் நம்மிடம் சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப பெருசா நம்மகிட்ட காமிக்கவே மாட்டாங்க.
ஆனால் நமக்கு நம்ம மனசாட்சியில் புரியும், நாம் இதை ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டோம், நாம் இதை ரொம்ப பெருசாக தான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக அம்மா அதை வருத்த தான் படுவாங்க. ஆனால் அம்மாவிடம் போய் அதை பேசவோ அதை சரி செய்யவோ பல முறை நாம் முயற்சி செய்யவே மாட்டோம். ஏன்னா அம்மா ஃபார் கிராண்டட், டேக் இட் ஃபார் கிராண்டட். அம்மா வராது, அதான் அம்மா. உபாகமம் 27:14. உபாகமம் 27:14. தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட், எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு தாய் தகப்பன் விஷயத்துல தேவன் எழுதி வச்சிருக்கிறார். எக்ஸ்ட்ரீம், அவனை கொன்று விடுங்கள், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அடித்தல், தூஷித்தல். நீதிமொழிகள் சில வசனங்கள் சாலமன் ஞானி சொன்னதை நாம் கவனிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தினுடைய 2வது பாகம். மதியற்ற மனுஷனும் தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். டேக் இட் ஃபார் கிராண்டட். அடுத்தது, அம்மானா அப்படித்தான், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வராத, நீ பேசாத, இதெல்லாமே அவளை அலட்சியம் பண்ணுவது. இப்பெல்லாம் நம்ம அதை ரொம்ப விளையாட்டாவே பண்ணிடுறோம். விளையாட்டாவே சிரிச்சுக்கிட்டே பண்ணிடுறோம். அவங்களும் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுருவாங்க தான், ஆனால் அதுக்கப்புறமா அவங்க திங்க் பண்ணுவாங்க. அம்மாக்கள் எப்பொழுதுமே எதிரில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் மனம் போனக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதனால அவர்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால அவங்க அதை திங்க் பண்ணுவாங்க, அவங்க கண்ணீர் விடுவாங்க. அம்மாவை மறைந்து கண்ணீர் விட வைத்தது எத்தனை முறை இருக்கும். இதுக்கெல்லாம் நியாயம் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள இருக்குமானால் அந்த நியாயத்தை தேவ வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அவ்வளவுதான் நியாயம் இருக்கும். ஏன்னா மோசமான அம்மாக்கள் இருக்காங்க உலகத்துல. பேட் மதர்ஸ் ஆர் இன் தி வேர்ல்ட். பைபிள்லயும் இருக்கு. அவர்கள் பெண் தானே, அவர்கள் மனுஷி தானே. அவர்களுக்கு தவறான குணம், தவறான தன்மை, தவறான சுபாவம், தவறான செயல்பாடுகள் இருக்குமானே இருக்கும். ஆனால் நாம் தேவனுக்குள் இருப்போமானால், தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்களானால் அதையும் எப்படி பார்க்கணுன்ற அறிவு கர்த்தருடைய வசனத்தினாலே நமக்கு வரணும். விரோதியை கூட மன்னிக்கணும் போது, even if you have a bad mother, not acting or living up to the righteousness of God, you must forgive her. You must do your duty to her. அவ்வளவுதான். அவளை மன்னிக்க வேண்டும், அவளுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். ஏன்னா சத்துருக்கே அப்படி செய்யணும்னு தான் வசனம் இருக்கிறது. தாயாகிற பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தாலும் கூட அவர்களுக்குரிய கடமையை நாம் செய்து விடுவது அவசியமா இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 26 கடைசி வசனம், அதனுடைய 2வது பாகம். லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் இல்ல 19 தன் தாயை துரத்தி விடுகிறவன். தன் தாயை துரத்தி விடுகிறவன். யாராவது தாயை துரத்துவாங்களா என்ன? துரத்த மாட்டாங்க. யார் தாயை துரத்துவாங்க? துரத்துகிறார்கள். தாயை துரத்துகிறார்கள். ஏன் எப்படி தாயை துரத்துவாங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் வீட்டு விட்டு வெளியில் துரத்திடுறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது எக்ஸ்ட்ரீம். வீட்டுக்குள்ள இருந்தே தாயை துரத்தி விடுவது. எப்படி? அந்த வீடுன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவங்களை வச்சுக்கவே மாட்டோம். ஒரு ஓரமா இருமா. அப்போ அந்த தாயை நாம் வாழ்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கள, அப்படி மெதுவா வெளியே வச்சிடறோம்ல, அது நடக்கும். தேவன் இதெல்லாம் கவனிக்கிறார். அதான் பிரச்சனை இருக்கணும். தேவன் இதையெல்லாம் கவனிக்கிறார். அதை பார்க்கறதுனால்தான் இவ்வளவு நுணுக்கமாக, இவ்வளவு தெளிவாக கட்டளைகளையும் நமக்கான ஆலோசனைகளையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாயை தூஷிக்கனுடைய தீபம் காரிருளிலே அழைந்து போகும். 28ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழி 28:24. தன் தகப்பனை தன் தாயை கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன். அதாவது தன் தாயை தகப்பனை கொள்ளையிட்டு அவரிடம் உள்ளதை அபகரித்து விட்டு அதெல்லாம் துரோகம் இல்லை, அவங்க செஞ்சுதான் ஆகணும், அவங்களுக்கு எனக்கு தான் வரணும்.
இல்லையா? பெரியவங்க செய்த ஒரு தவறா இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற பொருள், பணம், சொத்து இவைகள் வேண்டும் என்று சொல்லி அதை அபகரித்து விடுகிறோம். அது அம்மா கிட்ட இருந்து வாங்கினது என்ன துரோகம்? அம்மா கிட்ட இருந்து எடுத்தது எப்படி துரோகமா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்போம் இல்ல. ஆனா அதுல துரோகம்னு ஒண்ணு இருக்குமானால், தேவ வார்த்தையின்படி அது துரோகமாக இருக்குமானால், தேவ வசனம் அதை பாத்திரம் இல்ல, அங்க தேவன் விசாரிக்கிறார். ஒருவேளை நாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால கூட இப்படி நடந்திருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். நினைச்சு பாருங்க. கட்டடத்துல தேவைப்பட்டால் மன்னிப்பை கேட்கணும். 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணுகிற அப்படிப்பட்டவர்களோட கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுவின் குஞ்சுகள் அதை தின்றுவிடும். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது, நமக்கு தெரியும் தான் இது ஆக்சுவலா, இல்லையா? ஆனால் இதுல நாம எதை கவனிக்கணும்னா, இந்த பரியாசம் அசட்டை என்பது, பரியாசம் அசட்டை என்பது, சில நேரத்தில் வயதானவங்க சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க. யாரு எடுத்துன்னு போறாங்கன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற ஒரு மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன், யாருக்கு எடுத்துன்னு போறீங்க? மகனுக்கு. அந்த மகன் யாருன்னா அவர் குடிக்காரு, அவனுக்காக எடுத்துன்னு போவாங்க. என்னம்மா அவனுக்கு போய் எடுத்துன்னு போறீங்களே, அவன் குடிச்சிட்டு வருவான், உடல் செத்துடும், நைட் சாப்பிடாம இருந்தா அப்படின்னு எடுத்துன்னு போவான் வயதான காலத்தில். அப்போ பாருங்களேன், அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், ஆனாலும் அவனுடைய பசியின் மேல கவனமா இருப்பாங்க அந்த தாய். இந்த தாய்க்கு பிரயோஜனமற்றவனா இருப்பான், அந்த தாய் அந்த பிள்ளையின் மேல கவனமா இருப்பாங்க. எவ்வளவு மோசமான பிள்ளையா இருந்தாலும் அந்த தாய் அந்த பிள்ளையின் மேல கவனமா இருப்பாங்க, அந்த பசியின் மேல கவனமா இருப்பாங்க, அந்த பிள்ளைக்குரிய நல்லதன் மேல கவனமா இருப்பாங்க. உங்கள் தாய் கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணாது, அதை குறைவாக மதிப்பிடாது. அம்மான ஒருத்தர் அவங்க கையால அவங்களுடைய காலத்தால எதை கொடுத்தாலும், குழந்தையா இருக்கும்போது அம்மா அழகு பார்த்து கொடுத்த சட்டை தானே, அம்மா பார்த்து செய்த உணவு தானே நம்ம சாப்பிட்டோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வயதின் மேல என்ன செய்கிறோம்? அவருடைய பலவீனம், அவருடைய மனதின் சோர்வு, வருத்தம், வேதனை, உடலின் வலிகள் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒன்று செய்வாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆகாரம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆகாரத்தை நிமித்தம் நாம் பரியாசம் பண்ணலாமா? அது ரொம்ப செஞ்சிருவோம் நம்ம. வாலிப பருவத்திலே அம்மா செய்த ஆகாரத்தை அசட்டை பண்ணியது, அதை பரியாசம் பண்ணியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பொழுது நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் அதை செய்யக்கூடாது. அவர்கள் கொடுக்கிறதை பாராட்டு. அப்துல் கலாம் வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் சொல்லுவாங்க. அம்மா வேலைக்கு போவாங்க, ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பாவும் வேலைக்கு போவாரு, பள்ளிக்கு போயிட்டு வருகிற இவரும் காலையில் பேப்பர் போடுறது தான். ஒரு நாள் இரவு தீந்து போன சப்பாத்தி அவங்க தீஞ்சிச்சு, ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல. அதை வச்சுட்ட உடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க, தீஞ்சு தான் போச்சு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லி. அப்போது அதை எடுத்து விட்டு சாப்பிட்ட உடனே சொன்னாதான், ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு சப்பாத்தி, ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னா. அப்போது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்துல் கலாம் கேட்டிருக்காரு, இன்னைக்கு தான் தீஞ்சு போயிருக்குது, நல்லா இல்லை, இன்னைக்கு அம்மாட்ட சொன்னீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்போ சொன்னாராம், அம்மாவுடைய உழைப்பு, அவங்க களைப்பு, அவங்க சோர்வு இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம தட்டில் வைக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை குறை சொல்வதனாலே அம்மாவுக்கு நான் என்ன பண்றேன்? நமக்கு ஒரு லாஜிக் இருக்கு, எனக்கு கூட அந்த லாஜிக் இருந்தது, இப்ப இல்லை. என்ன, ஒன்று சாப்பிடும்போது உப்பு இல்லை, காரம் இல்லை, இது இல்லை, இது இப்படி இருந்திருக்கணும் அப்படின்லாம் சொல்றது உண்டு. என்ன லாஜிக் தெரியல நமக்கு, இப்படி சொன்னோம்னா அடுத்த முறை கரெக்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு உண்மை இருக்குது, அப்படி கரெக்ட் ஆனது கிடையாது. அப்படி சொல்லி கூட என்ன ஆனது இல்லை, கரெக்ட் ஆனது, அது ஒரு உண்மை. இன்னொரு உண்மை இருக்கிறது, நமக்கு சோதனை அது. நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா, நான் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோமா? நல்லா இருக்கிறப்ப பாராட்டினது உண்டா? நல்லா இருக்கிறப்ப 10 முறை பாராட்டிட்டு நல்லா இல்லாதப்ப ஒரு முறை ஒரு கரெக்ஷன் சொல்லியிருந்தா நியாயம் ஒத்துக்கலாம். நல்லா இருக்கிறப்போ
மூச்சு விடுறதுக்கு கூட கேப் இல்லாம அதை சாப்பிட்டுட்டு, அடுத்து இருக்குமான்னு கூட நினைக்காம அதை சாப்பிட்டுட்டு எழுச்சி போயிட்டு சாதாரணமாக இருக்கிற நாம் அதை குறை சொல்லும் போது எப்படி இருக்கும்? தாய் தகப்பனை குறை சொல்லுகிற விஷயத்துல அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதில் குறை சொல்லுகிறோமா? அவ்வளவுதான். beginning from your food, clothing and whatever they do. அதை பரியாசமாகவும், அதை அசட்டையாகவும், அலட்சியமாகவும், தூஷணமாகவும் தேவன் எடுத்தால் எப்படி இருக்கும்? தாயை கனம் பண்ணு. இன்னைக்கு மதர்ஸ் டேன்றதுனால அம்மாவுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு, சம்பாதிக்கிற பிள்ளை ஒரு புடவை, அல்லது வாலிப பிள்ளைகள் ஒரு கேக்கு. வருஷத்துல ஒரு நாள் இதை செய்றீங்களா, சந்தோஷம்தான், கொண்டாடுங்க அம்மா. ஆனா மற்ற நாட்கள் இந்த மாதிரி தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு இன்னும் செய்து கொண்டிருந்து தொடர்ந்து ஒரு நாள் இப்படி செய்வது எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது. இல்லை, அது இறந்த பிறகு படையல் வைக்கிற மாதிரி, சாப்பிட முடியாது அவங்களால. அப்போ வைப்போம், பிடிச்சது இது பிடிச்சது. ஆனா உயிரோடு இருக்கும் பொழுது ஏதாவது பிடிக்குமான்னு கூட நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனா இறந்த பிறகு மாத்திரம் 4 பேர் சொன்ன உடனே அதை செய்வோமே, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நீதியில நாம் இப்படி இருக்கோம். ஒரு கேள்வியை தேவன் கேட்கிறாரு. ஏசாயா 45:10 முடிச்சிடலாம், ஒரு சில வசனங்கள் தான். ஏன் என்னை ஜனிப்பித்தாய், தாயை நோக்கி. எந்த எந்த ஆங்கிள்லயாவது நம்ம இப்படி சொல்லியிருந்தோம்னா நினைச்சு பாவம், ஏன் என்ன பெத்த, என்னையமா பெத்த, இந்த வீட்டுல ஏன் என்ன பெத்த, வேற வீடு வேணும், வேற வசதியான பெரிய வீடு வேணும் போல, அதனால இந்த வீட்டுல போய் என்ன பெத்துட்டியே, அதுலயும் இவனோட சேர்த்து என்ன பெத்தியே, இவளோட சேர்த்து வேற என்ன பெத்துட்டியே. ஏதோ ஒரு வகையில நம்ம கேட்கறோம்ல, ஏன் என்னை பெற்றாய், அந்த கேள்வி கேட்டா அவனுக்கு என்னவா, ஐயோ. சொன்னவங்களும் அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும், ஐயோ நம்ம எப்படி சொல்லிட்டோமேன்னு இருக்கும்ல. சிந்திப்போம். நாம் தாயை கனம் பண்ண வேண்டும். தாயை கனம் பண்ணுவதை அவர்களை தூஷிக்காமல், அசட்டை பண்ணாமல், பரியாசம் பண்ணாமல். இன்னைக்கு எல்லாம் இந்த சினிமாவில் பார்க்குற அந்த டயலாக்ஸ் தான் அம்மா கிட்ட, குடும்பத்துக்குள்ள அவைகள் அத்தனையும் பரியாசமா இருக்குது. தயவு செய்து கவனிங்க, தேவன் இதை கவனிக்கிறாரு. அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் லாவை ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்கும் போதே கொடுத்துட்டாரு, ஹானர் மீ அண்ட் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். அவ்வளவுதான். எடுத்த உடனே அந்த லா கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, ஷுட் நாட் மிஸ் த லா அப்படி சொல்லி வச்சிருக்கிறார். உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு. ஹானர் யுவர் மதர். அம்மாவுக்கு வேண்டியவைகளை செய்து பாராட்டுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்களோ அதை பாராட்டுங்கள். அதை பரியாசம் அல்லது குறை பேசாமல் அதை பாராட்டுங்கள். அவங்க அம்மாக்கள் உங்களோட இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு போறாங்க? சின்ன பிள்ளைங்களா தான் நீங்க யோசிக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு போறாங்கன்னு சொல்லி. ஸ்டார்ட் டு அப்ரிஷியேட் யுவர் மதர் while you are young. வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுதே அம்மாவை பாராட்டு. அம்மாவை பாராட்டி அம்மாவுக்கு வேண்டிய நல்ல கடமைகளை செய்கிறவர்கள் நீங்கள் வளரும் பிறகு உங்கள் மனைவியை பாராட்டி உங்கள் மனைவிக்குரிய கடமைகளை செய்வீர்கள். நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பாராட்டி உங்களை பாக்கியவான், உங்களை பாக்கியவதி என்று சொல்வார்கள். இது ப்ராசஸ். இதில் நாம் எங்க தவறு செய்கிறோமோ அதோட விளைவு அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டி வரும். இப்பொழுது இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்மானத்தை உங்கள் தாயின் நிமித்தமாக நீங்கள் எடுங்க. அவர்கள் பலவீனர், அவர்கள் குறைவுள்ளவர்கள், அறிவு ஞானத்தில் எல்லாமே உண்டுதான், எல்லாமே உண்டு, அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனாலும் அந்த தாயை கனம் பண்ண சொல்லுகிறார். இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் தப்பு ஒன்று உலகத்தை மாதிரி செஞ்சிடக்கூடாது. என்ன தப்புன்னா, தாயே தெய்வம் அப்படின்னு உலகம் சொல்லும் இல்லை, அது அவனுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை காட்டிலும் உன் தாயையோ தகப்பனையோ நீ நேசித்தால் எனக்கு நீ சீஷனா இருக்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டாரு. அப்ப அந்த இடத்துல தேவன் நம்ம சொல்லிக் கொடுக்குற நீதியை தான் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. எல்லாத்தையும் தள்ளிட்டு எனக்கு தாய் மட்டும்தான் அப்படின்னு நினைப்பதா, அது தவறு. தாய்க்குரிய கனத்தை செலுத்துங்கள். தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படிப்பட்ட கனத்தை செலுத்துங்கள்.
ஏன்னா இந்த உலகத்துல தாயை தெய்வமாக பார்க்கிறவர்கள், மற்ற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு நினைக்கிறவர்கள், அது தவறு. அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருக்கிறார், என்னை காட்டிலும் உன் தாயையும் உன் தகப்பனையும் நேசித்தால் எனக்கு நீ பாத்திரன் அல்லன்ற ஜெபம். சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகம் நினைக்கிறது, கொண்டாடுகிறது, ஆனால் நாங்களும் உடைய நீதியை நினைக்கிறோம். உமது நீதியின் வார்த்தைகளை நினைவு கொண்டிருக்கிறோம். தாய்க்கு விரோதமாக எங்கள் பாவங்கள் உண்டு, அவைகளை மன்னியும். இனி அப்படி செய்யாதிருக்க எங்களுக்கு ஞானத்தை தான். தகப்பனுடைய வார்த்தையாகிய நீதி நாங்கள் அதை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதப்பா. செய்யாத பொழுது என்ன விளைவு வரும், செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதை கவனித்து நடக்க எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் உதவி செய்யும். தாயை அசட்டை பண்ணுகிற ஒரு தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். அவளுக்குரிய கடமையை செய்யாத தலைமுறையாக இருக்கிறோம். மன்னித்தா நமக்கு பிரியமாக நாங்கள் செய்ய எங்களை வழி நடத்துங்கள். தாய்மார்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.